எல்லாருக்கும் வணக்கம். தக்லே திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாட்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறனால ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர்சி உருவாகிட்டு இருக்குது. கர்நாடகாவில் வந்து தமிழா கன்னடமா எது வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சண்டை வந்து ஓடிட்டு இருக்குது. கமல் சார் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி மத்தியானம் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாப்புல. அதனால் வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகிரும் அப்படின்னு வந்து நம்புறாங்க. கர்நாடகாவில் வந்து ரிலீஸ் ஆகலைன்னா படத்துக்குரிய கலெக்ஷனுக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் வரப்போகிறது இல்லை. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. எப்படின்னா மணிரத்னம் சாருடைய ரசிகர்கள், சிம்புவோடைய ரசிகர்கள், கமல் சாரோட ரசிகர்கள் மட்டும்தான் படத்தை வந்து பயங்கரமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. முதல் நாள் வந்து படம் ரிலீஸ் ஆகிடணும், ரிலீஸ் ஆன பிறகு படத்துடைய அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே நம்ம எதிர்பார்க்குற மிகப்பெரிய கலெக்ஷன் வரதுக்குண்டான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மணிரத்னம் சார் வந்து பொன்னியின் செல்வன் 2 முடிச்சுட்டு வந்து இந்த படம் வராப்புல. அதே மாதிரி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் 2 படம் முடிச்சுட்டு வராங்க. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா விமர்சன ரீதியாக கொஞ்சம் டவுனான திரைப்படங்களை வந்து முடிச்சுட்டு தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. இந்தியன் 2 படத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா சங்கர் சாரும் கமல் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இணைஞ்சு வந்து படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. விக்ரம் 2 படத்துக்கு பிறகு வந்து கமல் சார் நடிக்கிறார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரசிகர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து போனாங்க. அதனால் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பயங்கரமாக வந்துச்சு. ஸோ இந்த திரைப்படத்துக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இது வந்து ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா 8 வாரம் வந்து படம் வந்து தேட்டரில் ஓடப்போகுது, ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் படம் ஓடப்போகுது அப்படிங்கிறனால அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்துக்கு இருக்குது. அதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 70 80 கோடி ரூபா வரைக்கும் புஷ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்பி தான் வந்து படம் ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரீ புக்கிங்கில் வந்து 9 கோடி ரூபா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வந்து வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஐமேக்ஸில் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறனால அந்த கலெக்ஷனும் பெருசாக வரும் அப்படின்னு வந்து நம்புகிறாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் புதுசாக வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது 2-3 விதமாக வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே முதல் நாள் கலெக்ஷன் என்ன, அப்புறம் ஆந்திராவில் முதல் நாள் கலெக்ஷன் என்ன, கேரளாவில் முதல் நாள் கலெக்ஷன் என்ன, கர்நாடகாவில் முதல் நாள் கலெக்ஷன் என்ன இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் நார்த் இந்தியாவில் என்ன கலெக்ஷன், ஓவர்சீஸில் என்ன கலெக்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையே பேசாமல் இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை மட்டுமே நம்பி படம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. முதல் 3 நாட்களில் வருகின்ற கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டார் வேல்யூக்காக வருது, படத்துக்கான ப்ரொமோஷனாக வருது. அதற்கு பிறகு அடுத்த வாரத்துலேருந்து படம் என்ன மாதிரியான ஓட்டம் ஓடுதோ அதை பொறுத்து தான் அந்த படம் நல்ல படமாக, அந்த படம் வந்து எப்பேற்பட்ட படம் அப்படிங்கிறது வந்து நம்ம முடிவே செய்ய முடியும். ஆக ஃபஸ்ட்டு டே ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்த்து, அதாவது தக் இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்காங்கல்ல, எப்படி இந்த திரைப்படத்துக்கு கமல் சார் மேலே வந்து பற்று வச்சிருக்கிற, அங்கே அவர் பாட்காஸ்ட் எடுத்த, அவர் வந்து இன்டர்வியூ எடுத்து அந்த படத்துக்காக ரிவ்யூ போட்ட எல்லாருமே பயங்கரமாக ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. அதையும் தாண்டி படம் ஓடணுன்னா அந்த படத்துக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு பல்ஸ் இருந்தால் மட்டும்தான் படம் ஓடும். என்ன தான் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே படம் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பேசினால் கூட படத்துக்குள்ளே கண்டென்ட் இல்லைன்னா அது மிகப்பெரிய இம்பேக்டை உருவாக்காது. முதல் 3 நாட்களுக்கு மட்டும்தான் அல்லது ஒரு 4-5 நாட்களுக்கு மட்டும்தான் கலெக்ஷன் வந்து ஃபுல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அடுத்த 2வது வீக்கெண்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படுத்துரும் படம் நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். நான் வந்து மணிரத்னம் சாருடைய அவர் வந்து ஒரு இன்டர்வியூலாம் பார்க்கும்போது அவர் ஒரு விதமான கான்ஃபிடென்ட்டில் வந்து இருக்கார். அவர் 1000 கோடி ரூபா கலெக்ஷன் வரணும் அப்படிங்கிற மனநிலையில் வந்து இந்த படமே பண்ணலை. இந்த படம் நம்ம என்ன வந்து ஒரு கிராஃப்ட் எடுத்துருக்கோம், அந்த கிராஃப்ட்டில் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்கோமா, இதுதான் வந்து அவருடைய மனநிலையில் இருக்குது. அதை வந்து அவர் பூர்த்தி பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். கமல் சார் வந்து இந்தியன் 2 படம் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாடத்தை வந்து அவர் சந்திச்சிருந்தார். அவர் என்ன சொல்லலாம்னா இந்தியன் 2 திரைப்படத்தை விட இந்தியன் 3 திரைப்படத்து மேலே எனக்கு பெரிய பல்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்தியன் 2 இந்தியன் 3யும் சேர்ந்து ஒரே திரைப்படமாக வந்து ரிலீஸ் ஆகியிருந்தால் கண்டிப்பாக இந்தியன் படம் பெரிய அளவுக்கு வந்து இந்தியன் 2 வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டிருக்கும். இந்தியன் 3 படத்தில் 20 நாள் வந்து ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிறனால அந்த படம் முடிக்கப்படாமல் இருக்கிறதுனால வந்து அந்த படத்தை 2ஆக பிரிச்சது தான் அந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு வந்து காரணம். அந்தளவுக்கு ஒரு பின்னடை வந்து சங்கர் சாரும் வாழ்க்கையில் சந்திக்கல, கமல் சாரும் வந்து ஒரு ஆக்டராக வந்து சந்திக்கவே இல்லை. அதுலேருந்து ஒரு பெரிய பாடம் வந்து கற்றுட்ருக்காரு கமல் சார். அதனால தான் இந்த படத்தை தன்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ப்ரொமோட் பண்ண முடியுமோ அந்தளவு அழுத்தமாக ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி எல்லா இன்டர்வியூ, பாட்காஸ்ட், அது இதுன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே பேசிகிட்டு இருக்காரு. அது ஒரு விதமான ஒரு பாசிட்டிவான சைன் தான். ஆனால் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா மேடையில் பேசும்போது தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்துச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி அது ஒரு கான்ட்ரவர்சியாக உருவாயிடுச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க அரசியல்வாதிகளை வந்து தூண்டுற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தா கூட ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்திருக்கும். இந்த நேரத்தில் கமல் சார் வந்து ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிற விஷயத்தை வந்து பண்ணும்போது திமுகவுக்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை இங்கே இருக்குது. அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து ஒரு எதிர்ப்பு உருவாயிருக்கு அப்படிங்கிறனால இது வந்து படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனான ஒரு மெட்டீரியலாக மாறலை. அவர் மேலே இருக்கிற விமர்சனத்துக்கு அவர் பதில் சொல்கிற மாதிரி தான் வந்து சேர்ந்துருக்கே தவிர இது படத்தோட ப்ரொமோஷனுக்கு பயன்படாத ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருக்குது. மொழி பிரச்சனை அப்படிங்கிறனால இது அரசியல் பிரச்சனையாக இருந்தால் அது வேறு மாதிரி ஒரு இம்பாக்ட் உருவாயிருக்கும். இது மொழி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறனால தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே அது அதுக்காக போய் தியேட்டரில் போய் படத்தை பார்த்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது வந்து நாளான்னைக்கு வந்து தெரிஞ்சிடும். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் நடுவில் இருக்குது. 5ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த படம் என்ன இம்பேக்ட் உருவாக்க போகுது அப்படிங்கிறத படம் பார்த்துட்டு வந்து நானும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லி உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டே கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் 50 கோடி ரூபாய்க்கு மேலே
80 கோடி ரூபாய்க்கு உள்ளே வரத்துக்குண்டான வாய்ப்புகள், வேர்ல்டு வைடாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு கூட குறை இருக்குதா அப்படிங்கிறது வந்து காலம் தான் பதில் சொல்லணும். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் இந்த படத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளே முடிவு பண்ண முடியாது. ஃபஸ்ட் டே ரிப்போர்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஆடியன்ஸோட பல்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும். ப்ளஸ்ஸு இது வந்து தமிழ்நாட்டை வச்சு தான் தமிழ்நாடு ப்ளஸ் வந்து பாம்பேவை பேஸ் பண்ணியிருக்கிற அந்த கேங்ஸ்டர் வேர்ல்டு வச்சு தான் படம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே அந்த நார்த் இந்தியன் ஆடியன்ஸ் உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் படத்தில் ஒரு இம்பாக்ட் உருவாயிருக்கும். ஆனால் நார்த் இந்தியாவில் இப்போ வந்து ஓடுகின்ற படங்கள் வந்து பேய் சம்மந்தப்பட்ட படங்கள் வந்து நிறைய ஓட ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு கேங்ஸ்டர் படத்தை அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. கேங்ஸ்டர் வாஷிப்பூர்னு ஒரு படம்லாம் இருந்துச்சாங்க. அந்த படம் வந்த டைம்லாம் அந்த படம் வந்திருந்தால் கொஞ்சம் பேசப்பட்டிருக்கும். மிர்சாப்பூர்லாம் வந்துச்சு. ஸோ இப்போது இந்த இம்பேக்ட் வந்து அங்கே ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டே வந்து ஒரு 19-20 கோடி வரைக்கும் 20 கோடிக்கு மேலே வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதை நோக்கி தான் வந்து நகர்றாங்க. அதே மாதிரி ஓவர்சீஸில் வந்து ஓரளவுக்கு வந்து 10 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வரும் அப்படின்னு நம்புறாங்க. ஒட்டுமொத்தமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 70-80 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் வரும் அப்படின்னு வந்து அவங்க நம்புறாங்க. அந்தளவுக்கு தான் வந்து இம்பாக்டை வந்து ஏற்படுத்தியிருக்கிறதா அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 300 கோடி ரூபா பட்ஜெட் அப்படிங்கிறனால 450 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்தால் தான் போட்ட காசு வட்டியோடு எடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில் தான் அவங்க இருக்கிறாங்க. பொறுத்து இந்த பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் சரி கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசும். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.